அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயிற்று பகுதியில் உண்டாகக்கூடிய புழுக்கள். ஸோ இதனால் அவங்க சரியாக சாப்பிடாம போகிறது, ஸோ அவங்களுடைய தோலில் வெண்ணிற திட்டுக்கள் உண்டாகிறது, ஆசனவாய் பகுதியில் அரிப்பு உண்டாகிறது, எப்பவுமே ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சாப்பிடக்கூடிய சத்துக்கள் உடலில் சேராததுனால அவங்களுக்கு நிறைய சத்து குறைபாடுகள் இருக்கும். வளர்ச்சி தன்மையிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, காய்ச்சல் மாதிரியான தொற்று நோய்கள் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்குறோம். மிக முக்கியமாக அவங்களுக்கு பசி சரியாக எடுக்காமல் இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உடல் வளர்ச்சி குறைபாடு உண்டாது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதே மாதிரி அவங்களுக்கு தொடர்ந்து வயிற்றில் புழுக்கள் இருக்குது அப்படின்னா, அவங்க நைட்டில் பல்லு கடிக்கிறதோ இல்லை அடிக்கடி பெட்டில் யூரின் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அவங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாமே நம்ம குழந்தைகள் வளரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய மனநிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த குழந்தைகளோட வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்கள், இதை சரி செய்யக்கூடிய ஒரு வீட்டு குறிப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வயிற்றில் ஏன் புழுக்கள் உண்டாகுது அப்படின்னா, நமக்கு வெளியில் மண்ணிலையோ இல்லை மலத்தின் மூலமாக நம்மளுடைய விரல் இடுக்கு பகுதிகளில் இந்த கிருமிகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்ம வீட்டில் சமைக்கிறவங்க ஒரு முறையான ஒரு ஹைஜீனோட இல்லை அப்படின்னா கூட இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை குழந்தைகளே நிறைய மண்ணில் விளையாடும் பொழுதோ இல்லை சரியாக மோஷன் போயிட்டு சரியாக கையை கழுவாத பொழுதோ அவங்களுக்கு அந்த விரல் இடுக்குகளில் இருந்து இது உணவின் மூலமாக வயிற்றுக்குள்ளே போகும் பொழுது தான் இந்த கிருமிகள் அதாவது புழுக்கள் வயிற்றில் வளர ஆரம்பிக்கும். இது உருண்டை புழு, தட்டை புழு, நாடா புழு, இந்த மாதிரியான புழுக்களாக நமக்கு வயிற்று பகுதியில் வளர ஆரம்பிக்கும். ஸோ மிக முக்கியமாக ஒரு குழந்தைக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி வருது அப்படின்னா, வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய நபர்களோ இல்லை வீட்டில் அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் அவங்களுடைய விரல் இடுக்குகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வாங்கக்கூடிய காய்கறிகளோ இல்லை கீரைகளோ நல்லா அதை அலசி அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் வெளியேற்றிட்டு சமைச்சு கொடுக்கறது நல்லது. ஏன்னா ஸோ நல்ல அழுக்கு நிறத்தில் இருக்கக்கூடிய கீரை வகைகள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சரியாக நம்ம கழுவாமல் நம்ம சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். பட் ரொம்ப காமனாக ஃபீக்கோ ஓரல் கண்டாமினேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு மலம் போயிட்டு அதை கரெக்டாக கழுவாமல் அவங்க அந்த விரல் இடுக்குகளில் இந்த கிருமிகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு வயிற்றில் புழுக்கள் இருக்குது, மோஷன் போகும்போது அந்த புழு வருது, அதே மாதிரி அந்த ஆசனவாய் பகுதியில் எப்போவுமே நின்றது மாதிரியான ஒரு அறிகுறிகளோடு இருக்காங்க, நைட்டில் தூக்கத்தில் பல்லு கடிக்கிறாங்க, அடிக்கடி பெட்டில் யூரின் போயிடுறாங்க, ஸோ முகத்தில் வெள்ளை நிற திட்டுக்கள் மாதிரி இருக்குது, எப்போவுமே உடல் சோர்வாகவே இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு மருந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அதாவது நாட்டு மருந்து கடைகளில் வாய்விடங்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த வாய்விடங்கம் அப்படிங்கிறது ஒரு 25 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட மிளகு ஒரு 3லேருந்து 5 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 10 மிளகுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு குப்பை மேனி சாறு, ஸோ குப்பை மேனி நமக்கு நிறைய வயல்புறங்கள்லையுமே சாதாரணமாகவே நமக்கு கிடைக்கும். அந்த குப்பை மேனியை நல்லா சாறு எடுத்துட்டு இந்த வாய்விடங்கம் அது கூட மிளகு இது ரெண்டையுமே சேர்த்து அது கூட மூழ்கிற அளவுக்கு குப்பை மேனி சாறு விட்டு நல்லா வெயிலில் வச்சுட்டு அந்த சாறு வற்றின பிறகு நம்ம எடுத்துட்டு அதை நல்லா உலர்த்தி அதை நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு, ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் நம்ம கொடுக்கணும். ஸோ 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் குழந்தைகளோட உடல் எடையை பொறுத்து நம்ம கொடுக்கணும். ஸோ ரொம்ப இது 2 வயதுலேருந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அவங்களுடைய உடல் எடை ஒரு 10 கிலோ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 1/4 டீஸ்பூன் கொடுக்கலாம். 10 கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 வேளையும் உணவுக்கு அப்புறமா தேன் கலந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வாய்விடங்கம் அப்படிங்கிறது குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை கொல்லக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருக்குது. ஸோ கூடவே மிளகு அப்படிங்கிறது அந்த வாய்விடங்கத்தினுடைய செய்கைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. குப்பை மேனி அப்படிங்கிறது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் கொடுத்துட்டு 4வது நாள் காலையில் வெறும் வயிற்றுல இல்லைன்னா அந்த இரவில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய், இது நாட்டு மருந்து கடைகளில் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய்னு கேட்டு நம்ம வாங்கணும். இல்லைன்னா மருத்துவர்களை சந்திச்சு நீங்கள் அவங்க கிட்ட இருந்து இதை வாங்கிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் நீங்கள்
எடுத்துக்கும் பொழுது ஸோ உங்களுடைய அந்த குடலில் இருக்க அதாவது குழந்தைகளோட குடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வந்து செத்து அது வந்து வெளியாயிடும். ஸோ இதே மாதிரியான ஒரு சிகிச்சை முறையை அடுத்து 14 நாட்கள் கழிச்சு நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா முதல் கட்டமாக நம்ம பண்ணும் பொழுது நம்ம குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் மட்டுமே வந்து வெளியாகும். ஆனால் அதனுடைய முட்டை லார்வா பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து வெளியாகாது. அடுத்த 14வது நாளில் வந்து நம்ம அதை செய்யும் பொழுது முழுமையாக வந்து அது வெளியாயிடும். ஸோ அந்த நாளில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு 3 நாள் வந்து தொடர்ந்து 3 வேளை கொடுத்துட்டு 4வது நாள் வந்து அவங்களுக்கு விளக்கெண்ணெய் கொடுக்கும்பொழுது அன்றைக்கு அதிகமான புளிப்பு இல்லாத ரசம் மாதிரி நீங்கள் வச்சு அவங்களுக்கு ரசம் சோறு வந்து கொடுக்கறது நல்லது. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து வராது. கூடுதலாக அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து அவங்க மோஷன் போகிறாங்களோ நல்ல விரல்களில் வந்து ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து வந்து அவங்கள வாஷ் பண்ண சொல்லலாம். விரல் நகங்களை முறையாக வந்து கட் பண்ண வந்து அவங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்துறது நல்லது. இல்லை வீட்டில் இருக்கவங்க தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். கூட அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறது வந்து பூசணியோட விதைகளை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ எல்லா விதைகளுமே நல்லது. ஆனால் பூசணியோட விதைகளுக்கு இந்த மாதிரி புழுக்களோடைய வளர்ச்சியை குறைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது அதுக்கு. ஸோ அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால நீங்கள் வந்து பூசணியோட விதைகளை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதில் வந்து நாட்டு வெல்லம் சேர்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய இந்த புழுக்களோட வளர்ச்சி வந்து குறையும். நாளடைவில் அவங்களுக்கு நல்ல ஒரு செரிமானமும் அதே மாதிரி வந்து பசியும் வந்து கூட ஆரம்பிக்கும். அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களும் வந்து முறையாக வந்து அவங்களால உட்கிரகிச்சு ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து மாற முடியும். ஸோ குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய வயிற்றுப்புழுக்கள், இந்த வயிற்றுப்புழுக்கள் வந்து எதனால் வந்து நமக்கு உண்டாகுது, இதை சரி செய்யக்கூடிய ஒரு வீட்டு குறிப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட கூடுதலான சில மருந்துகளையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய இந்த வயிற்றுப்புழு சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம சரி செய்யலாம். ஸோ இன்றைக்கு குழந்தைகளோட மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி வந்து பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.